உலகளாவிய அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். எபிரேயு மற்றும் கிரேக்க மொழியில் இருந்த வேதகாம சுருள்களை முதலில் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு பி 330 முதல் 425 வரை சுருள்களாக பயன்படுத்தப்பட்டது. அதன் பின்பு ஜெரோம் என்பவரால் பி 400 இல் லத்தீன் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அப்படி மொழிபெயர்ப்பு செய்தபோது விடிவெள்ளி என்ற வார்த்தைக்கு பதில் லூசிபர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்படி மொழிபெயர்ப்பு செய்த லூசிபர் என்ற வார்த்தையை வல்கேட் என்ற அந்த வேதத்தில் இருமுறை பயன்படுத்தியுள்ளார். கோமோடோ செசடிஸ்டி த காயலோ லூசஃபர் கி மானே ஒரிபாரிஸ் கொரோஸ்டி இன்டெரம் கி வல்னரபாஸ் கெந்தேஸ் என்று ஏசாயா புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலும் எட் ஹாபமஸ் ஃபார்மியுரம் ப்ரெஃபெட்டகம் சார்மனம் ஸ்வே பெனஃபேசட்டிஸ் அட்டெண்டன்ஸ் குவாசி லூசனே லூசன்டி இன் காலஜனசோ லோகோ டோனெக் டைஸ் இ லூசஸ்காட் எட் லூசஃப ஒரஜ இன் கொடபஸ் வெஸ்ட்ரிஸ் என்ற 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் பயன்படுத்தியுள்ளார். லூசிபர் என்ற வார்த்தை லத்தீன் மொழிப்படி வீனஸ் கிரகத்தை குறிக்கும். அந்த வார்த்தை சாத்தான் அல்லது பிசாசை குறிக்காது. சில போதகர்களின் தவறான புரிந்துகொள்ளுதலின் அடிப்படையில் வீனஸ் கிரகத்தை பிசாசு என்றும் தள்ளப்பட்ட தூதன் என்று தவறாக பிரசங்கித்து வருகிறார்கள். அது தவறு. அந்த தவறை நீங்களும் செய்யாதிருங்கள். உண்மையில் சாத்தான் யார் என்பதை அறிய இறைவனின் படைப்பு என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள். வீனஸ் கிரகத்தை சாத்தான் என்று பிரசங்கம் செய்யாதிருங்கள். ஏன் எனில் இந்த தவறு ஆங்கில மொழி பெயர்ப்பில் ஏற்பட்ட தவறு. எனவே தவறை திருத்திக் கொள்ளுங்கள். பிசாசை 3 தூதன்களில் ஒருவன் என்று சொல்லாதிருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல் எதிர்த்து பேசுங்கள், அவன் ஓடிப்போவான். நாம் பயன்படுத்தும் தமிழ் மொழி பெயர்ப்பு நல்லது. கருத்து ஆழம் நிறைந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அறிந்த வேதத்தில் அறியாத சத்தியங்களை அறிய 8344636910 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். நன்றி.